வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். அகில பாரத பிராமணர் சங்கம் சார்பில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரி கவன ஈர்ப்பு கருத்தரங்கம் நெல்லை சந்திப்பில் நடந்தது. அகில பாரத பிராமணர் சங்க தேசிய தலைவர் குளத்துமணி ஐயர் தலைமை வகித்தார். தேசிய பொதுச் செயலாளர் ராமசுந்தரம், தேசிய பொருளாளர் கண்ணன், தூத்துக்குடி மாவட்ட தலைவர் ஆனந்தராஜ் கணேஷ், குமரி மாவட்ட தலைவர் மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் சித்ரா, குமரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வித்யா, நெல்லை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெயலட்சுமி, உமாபாஸ்கர், லட்சுமி கண்ணன், சீதா லட்சுமி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர். நெல்லை மாவட்ட தலைவர் பாஸ்கரவாதியார் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக தினேஷ், ஜெயேந்திராப்பள்ளி முதல்வர் உஷாராமன் ஆகியோர் பங்கேற்று பேசினார். கூட்டத்தில் ஆதிசங்கரின் அவதார தினத்தை தேசிய விடுமுறையாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும், கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தல்படி 50% மட்டுமே கடைபிடிக்க வேண்டும், பசுக்களை பராமரிக்க தமிழகத்தில் கோசாலைகள் அமைத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க முதல்ல நம்ம தெய்வங்களை இழிவுபடுத்தினா ரோட்ல நின்று போராடுறதுக்கு தயாராகணும். அப்படி நம்ம சமூகம் என்னைக்கு ரோட்ல இறங்கி போராட தயாராகுதோ அன்னைக்கு நம்ம சமூகத்திற்கான விடுதலை, அந்த உரிமை எல்லாமே கிடைக்கும் என்ற கூறிக்கொண்டு இந்த தினத்துக்கு வர முடியாததுக்கு நாங்கள் வருத்தத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் ராமகோபாலனுடைய இந்து துணை 2 குழு துப்பாக்கிகள் நன்றி கூறி தலைவர் இடஒதுக்கீடு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல என்ன இடஒதுக்கீடுனா என்ன நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இடஒதுக்கீடுனா என்னங்கிறதே நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. நம்ம பீப்புளும் தெரியாது, பிள்ளை மாசம் தெரியாது. ஏற்கனவே அனைத்து சமுதாயத்தினருக்கும் 69% ஒதுக்கப்பட்டுள்ளது. பாக்கி இருக்கிற 31% தான் நமக்கான 10% தருகிறார்கள். அதைத்தான் நாம் கோருகிறோம். ஆனால் மாற்று சமுதாயத்தினரிடையே ஒரு தவறான தகவலை சொல்லி உங்களுக்கான இடஒதுக்கீடுகள் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.